ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நீங்க பார்த்துன்னு இருக்க பிஎம் டெக் தமிழ். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்ன வேணா நடக்கட்டும். ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி மேக் பண்ணுறதான் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். நீங்க நான் அலைட் மோஷன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்க இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ரேஷியோ 4:5 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோவை போயிடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு வியூ வால் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் சைஸ் வந்து நம்ம ஜூம் பண்ணி வைக்க போகிறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. போயிட்டு அந்த இமேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்க்ரீனில் ஃபிட்டாக ஒரு மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஜூம் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆடியோ ஆப்ஷன் போயிடுங்க. ஆடியோ ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் என்ன சாங் வச்சு மேக் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம சாங் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அது என்ன எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிடுறேன். எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிடுறேன். இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் சைஸ் அப்படின்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா 4.45 வந்து செட் பண்ணுறேங்க. ஓகே, நம்ம செட் பண்ணியாச்சு. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு தேர்டாக வந்து க்ரோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா 1.02 வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம இது பண்ண போகிற வேல்யூஸு. கரெக்டாக வந்து இதை செட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வந்து ப்ளே ஆகும். நீங்கள் அதை கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. இப்போ நம்ம பண்ண அதே இதுதான், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கடைசியாக வாங்க. கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா 0.10 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ரெண்டு இருக்கும். நீங்கள் வந்து ஆங்கிள் 1 வந்து பார்த்தீங்கன்னா -6லையும் ஆங்கிள் 2 வந்து +6லையும் வந்து செட் பண்ணணும். இப்போ நான் செட் பண்ணுற மாரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆங்கிள் 1 வந்து நான் -6ல் செட் பண்ணிட்டேன். அதேமாரி ஆங்கிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா +6ல் வந்து நம்ம செட் பண்ணோம். ஓகே, நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும், அந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மூவ்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் கலர் அந்த இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ப்ளே ஆகும், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நான் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனை விட்டுட்டு நான் செகண்ட் லைன் வந்து மற்ற எல்லா லைனும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுன்ற மாரி நீங்கள் வந்து 1 by 1 கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். சைஸ் வந்து நீங்கள் ஒரு 48 அந்தமாரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸுக்கு நான் ட்ராக் பண்ணி வச்சுறேன். ஓகே, நம்ம ட்ராக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த
கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்கணும், எங்கே வேணுமோ அங்கே வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜூம் பண்ணிடுங்க நல்லா. ஓகே, இப்போ நான் ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்து ஒவ்வொரு லிரிக்ஸ் எங்கே முடியுதோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து கரெக்டாக அங்கே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து எனக்கு எங்கே முடியுதோ நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதேமாரி ப்ளே பண்ணி பார்த்து ஒவ்வொரு லிரிக்ஸாக எங்கே முடியுதோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த லிரிக்ஸ் வந்து எனக்கு எங்கே முடியுது நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லிரிக்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் போயிடுறேன். எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு ஆல்ரெடி அதில் இருக்க டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் லைனை வந்து விட்டுடுறேன். விட்டுட்டு மற்ற எல்லா லைனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி கட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ டிக் மார்க் கொடுத்துட்றேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த லைன் வேணுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லா லைனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் ஆப்ஷன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 by 1 வச்சுக்கிறேன். நமக்கு எப்படி வேணுமோ அதேமாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக இருக்க டெக்ஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இது ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்க டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 by 1 செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக் மார்க் கொடுத்துட்றேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம இதில் 3D எஃபெக்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமலே உங்களுக்கு 3D எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிடுறேன். எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்டில் வந்து வச்சுருங்க. எண்டில் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறங்க. ஆட் பண்ணிவிட்டு அதேமாரி சென்டர் பொசிஷனில் வச்சுருங்க. அந்த டெக்ஸ்ட்டோட சென்டர் பொசிஷனில் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறங்க. இப்போ உங்களுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். எங்கே நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து இப்படி கையால் வந்து மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணுற பட்டன் பக்கத்தில் 2 ஆரோ மார்க் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கீ ஃப்ரேம்லேருந்து இன்னொரு கீ ஃப்ரேமுக்கு மூவ் ஆகும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இது வந்து எதுக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம எஃபெக்டை வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமுக்கு நான் வந்துடுறேன். அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எண்டை வந்து பார்த்தீங்கன்னா 100% வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் வந்து 99.9% இது ரெண்டுத்தில் என்ன ஒன்று வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். ஓகே, நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த சென்டர் கீ ஃப்ரேமுக்கு வந்து வந்துடுங்க. அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்டை வந்து 0.1 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி 0.1 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே தான் நான் சொன்ன மாதிரி தான் 0.1 செட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து 0 செட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வச்சுருங்க. ஃபேஸில் வச்சுட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், அதேமாரி நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி சென்டர் ஒரு கீ ஃப்ரேம் இதேமாரி ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -0.1 வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்போ நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். -0.1 வந்து செட் பண்ணுறங்க. செட் பண்ணிவிட்டு அதேமாரி மிடில் கீ ஃப்ரேமுக்கு வந்துடுங்க. மிடில் கீ ஃப்ரேமில் நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா -99.9 வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஸ்க்ரோல் பண்ணுறது. -99.9 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம -99.9 வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 0.99 நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிட்டேன். 0.99 கரெக்டாக வந்து செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி -1000 வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் காம்போனன்ட் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஈஸ் இன் ஈஸ் அவுட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து 100% செட் பண்ணுறங்க. செட் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஓவர்லேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி 1000 வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சாரி, ஓகே, நான் 1000 வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி ரேண்டம் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அது சீடுன்னு இருக்கும். அதை வந்து நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.12 வந்து வைக்கணும். இப்போ நான் செட் பண்ணிடுறேன் பாருங்க. ஓகே, நம்ம 0.12 வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த எஃபெக்ட்டை 1 by 1 பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எஃபெக்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போயிடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இந்த லைட் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த ரொட்டேட் ஆப்ஷன் போயிடுங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போயிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் எல்லோ கலரும் இருக்க மாதிரி இருக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து -90 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு எங்கே இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த லைட்டு எஃபெக்ட் வந்து நமக்கு வேணுமோ அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வேணும், அதனால் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பார்க்கறது நல்லா அட்ராக்டிவாக தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளில வந்துடுறேன். வெளில வந்துட்டு அதேமாரி இந்த லைட் இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, நம்ம ட்ராக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் இமேஜை கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 2 இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தாலே தெரியும் அந்த பிளிங்கிங் எஃபெக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போயிடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு வியூ ஆல் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு PNG இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பின்னாடி இருக்க அந்த இமேஜுக்கு மேலே நம்ம இது வந்து கரெக்டாக வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணுறேன் பாருங்கள். இதேமாரி நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதே ஒரு 9 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, நம்ம ட்ராக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் அந்த லைட் எஃபெக்டோட எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக தெரியுற மாதிரி இருக்கும். அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே எடுத்துன்னு வந்து வச்சிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் நல்லா ஹைலைட்டாக தெரியும். அந்த லைட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிம்மாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க பேக்ரவுண்ட் இமேஜுக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் போய் காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ண அந்த PNG இமேஜில் வந்து அதை வந்து அந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்து அந்த மூமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த வீடியோவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டுக்கு அந்த பீட்டோட பார்க்கறதுக்கு ரொம்பவே இந்த வீடியோ அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணி இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிவியூவில் வந்து பாதி வீடியோ தான் காட்டியிருப்பேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாம்ப் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதுமாரி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட லிங்க் தரேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து சாதாரணமாக கூட பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.